கைஸ் கைட்டிங்கு பார்த்தீங்கன்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ஒன்லி எமர்ஜென்சி அப்போ தான் ஊதணும். எங்களோட போட் இதுதான் கைஸ். நாங்கள் உள்ள வரைக்கும் வந்துட்டு பாருங்க, லோட்டஸ் வரைக்கும் வந்து இதோ பாருங்க, இங்கே ஏதோ இருக்கு. உங்கள் பேருனா? கைஸ் மேலே ஜிப்லைன் ஒரு பொண்ணு மட்டும் நடுவில் மாட்டிக்கிச்சு. நிறைய நல்லா இருக்கு இந்த வில்லேஜ், ஒரு மாதிரி சிட்டி மாதிரி தான் இருக்கு லைட்டாக பார்க்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் எங்கள் டேடி அடிக்கிறாரு. இந்த பாதையில் நடந்து அப்படி அந்த இடத்துக்கு போகிறோம் இப்போ. கைஸ் இந்த இடம் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. டெம்பரேச்சர் வேற லெவலில் இருக்கு டெம்பரேச்சர். Watching videos without subscribe is injurious to YouTubers. ட்ரெஸ்லாம் மாட்டிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டேன். இதுதான் பார்த்தீங்கன்னா பழனி வியூ பாயிண்ட். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜிப் லைன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தாங்க. கைஸ் பயங்கரமாக இருக்குது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோர லேக்கு. லொக்கேஷனே வேறு லெவலில் இருக்குங்க. அப்பா கைஸ் இன்னும் 5 minutes ஓப்பன் பண்ணுறாங்களா பாருங்களேன் எப்படி இருக்குன்னு இந்த பாதை. கைஸ் ஒரு வழியாக வந்து கிட்ட வந்து சேர்ந்துட்டேன். போட்டிங் இப்போ கைட்டிங் பண்ண போகிறோம். கைஸ் நாங்கள் 2 பேர் லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு. சார் லைஃப் ஜாக்கெட் போட்டுங்க சார். எடுத்துக்கலாமா? இது வந்து ஒன்லி எமர்ஜென்சி அப்போ தான் ஊதணும். எங்கள் அப்பாவும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டார். கைஸ் கைட்டிங்கு பார்த்தீங்கன்னா 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த நான் எங்கள் அப்பா மட்டும்தான் போகிறோம் கைட்டிங்க்கு. சரி எங்கள் அப்பாவும் பயங்கரமாக ரெடி ஆகிட்டார். எங்களோட போட் இதுதான். சில நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ் நாங்கள் வந்து கைட்டிங்கில் வந்துட்டோம். ஸோ நானும் எங்கள் டேடியும் வந்திருக்கோம். நல்லா இருக்கு உண்மையிலே. குட் குட். எங்கள் அப்பா பயங்கரமாக பண்ணுறாரு. ரைட் போனால் போட் ரைட் போகுதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காரு. ஜாலியாக இருக்குங்க இது. கைஸ் நாங்கள் உள்ள வரைக்கும் வந்துட்டு பாருங்க, லோட்டஸ் வரைக்கும் வந்து லோட்டஸும் பறிச்சிட்டேன். இது எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க போகிறேன். சரி பத்திரமா வச்சு பண்ணுவேன். கைஸ் நாங்கள் வந்து உள்ள வரைக்கும் வந்துட்டோம். இந்த பாருங்க உள்ள கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ வந்து திருப்பி ரிவர்ஸ் போக போகிறோம். இதோ பாருங்க இங்கே ஏதோ இருக்கு. நாங்கள் கேட்டிங் முடிச்சுட்டு உள்ள வந்துட்டோம். கிட்டத்தட்ட 30 அடி ஆழமா. கைஸ் இங்கே ஒரு பாலடைஞ்ச போட்டு பார்த்தோம், நல்லா இருக்கு. ஆனால் இது வந்து பாலடைஞ்சு போயிருக்கு, ஓட்ட முடியாது போல. ஸோ கைஸ் இந்த போட் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு 100. ஸோ நான் எங்கள் மம்மி டேடி தம்பி எல்லாம் 4 பேர் போகலான்னு இருக்கோம். ஸோ இந்த பரிசல் தான் போகிறோம். ஆக்சுவலி இது போட் இல்லை, இது பரிசல். கைஸ் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பரிசல்ல. தண்ணியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கு. எங்கள் அம்மா பாருங்க அந்த பூவெல்லாம் சூப்பராக இருக்கு. இனிமேல் பயங்கரம். இனிமேல் ட்ரை பண்ணலாம். பரிசலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 100. ஆனால் எவ்வளோ ஆளும்னா அது? ஓ 30 அடி 40 அடி கிட்ட இருக்குமா? சில நேரம் கழித்து பெட்ரோல் பங்க் கொடைக்கானல் தான். இங்க வந்து சும்மா லூஸ்ல வேணா ஊத்துவாங்க. லூஸ்ல வாங்கி அவங்கள ஊர்ல ஊத்துறது. கேன்ல ஊத்துறது. ஆனால் அவங்க ரேட்டு ஜாஸ்தியாக கூட வச்சுப்பாங்க. இங்க வந்து கடையில எல்லாம் கொடுப்பாங்க. நான் பார்த்துருக்கேன், ஆந்திரால வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி கடையில. ஆனா இங்கேயும். உங்க பேருண்ணா? தேங்க்யூண்ணா. இதே ஊர். இப்போ நான் இந்த ஊர் விட்டு சென்னை வருவீங்களா? நீங்க வரமாட்டீங்களா? நம்மளுக்கு செட் ஆகாது. எங்களுக்கு சென்னை விட்டா இங்க செட் ஆகாது. சென்னை விட்டா இங்க இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து எல்லாமே பக்கத்துலயே, கை பக்கத்துலயே. அண்ணாவும் பயங்கரமா பேசிட்டாருங்க. தலை சுத்துதா? இதே மாதிரி உட்காணிக்கல பண்ணுவாங்கண்ணா, பட்டுன்னு தண்ணி அடிப்பாங்க மூஞ்சில. அது மூங்கில்ல. மேல ஜிப்லைன். ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டாங்க, ஒரு பொண்ணு மட்டும் நடுவில் மாட்டிக்கிச்சு. கயிறு போட்டு இழுத்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா பார்த்து ஐயோ பயப்படுறாங்க, ஏன்னா மாட்டிக்கிட்டா நடுவில் அந்த பொண்ணு. கரெக்டா அது பாருங்க நடுவுல. ஷீப் ஃபார்ம் ஒன்று இருக்கா, அங்க போலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு இது மாதிரி இருந்துச்சு. ஆமா ஒரு போர்டு மாதிரி இருந்துச்சு. அந்த ஏதோ ஷீப் மே இந்த இடம் தெரியும். எங்க இதுல ஓ அந்த இடமா? ஆனா அது பார்க்க பூம்பாறை மாதிரி இருக்கலண்ணா. உண்மையிலே தண்ணி குடிக்கிற தண்ணி வர சொன்னாங்க. உண்மையிலே தண்ணியும் சூப்பரா இருக்கு. உண்மையிலேயே பயங்கரமா இருந்துச்சு. இந்த அண்ணா உண்மையில ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு. நல்லா அண்ணா. நாங்க வந்து ஃபுல்லா இந்த இது இப்போ பார்த்துட்டு வந்தோம். இங்க பாருங்களேன் ஸ்கை பாருங்களேன், எங்களுக்கு எப்படி வர வைக்குதுன்னு. பயங்கரமா இருந்துச்சுங்க ஸ்கை. ரிவ்யூவும் சூப்பரா இருக்கு, ஜிப்லைன் சூப்பரா இருக்கு, அந்த பரிசல் நல்லா இருக்கு. அந்த இது பேர் என்ன மறந்துட்டாங்க, கயாட்டிங்கும் சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ரீசனபிளான ப்ரைஸ் தான். வரலாம்.
நல்லா இருக்கு மேலே. கைஸ் இந்த ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிற பிளேஸ் பயங்கரமாக இருக்குது. ஸோ என் தம்பி உட்காந்துட்டு இருக்காங்க, அங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்குமா. ஸோ நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ண போகிறோம். இது வந்து ப்ளே கிரவுண்டு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ளே கிரவுண்டுங்க, பசங்களுக்கு ப்ளே கிரவுண்ட் மாதிரி. ஸோ இதான் அந்த லொக்கேஷன் ஸ்பாட்டு. வாவ் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ கைஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளே ஜோன்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து பூம்பாறைக்கு வந்திருக்கோம். பூம்பாறை வில்லேஜில் வந்து எங்கள் அம்மா வந்து பர்ச்சேசிங் பண்ணிட்டு இருக்காங்க, எங்கள் அப்பாவும் இது பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து பர்ச்சேசிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லிச்சி அப்புறம் பூண்டு அதெல்லாம் வந்து அம்மாவுக்கு வேணுமா, ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வேறு எங்கேயா ஸ்பாட் பார்க்கலான்னு இருக்கோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குங்க, அது என்ன கோயில் தெரியல, பேர் தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் நிறைய நல்லா இருக்குங்க இந்த வில்லேஜ், ஒரு மாதிரி சிட்டி மாதிரி தான் இருக்குது, லைட்டாக பார்க்க சிட்டி மார்க்கெட் மாதிரி தான் இருக்கு பாருங்களேன். 1 மணி நேரங்கள் பிறகு ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேக் ஆப்போசிட்டில் இருக்க ஒரு மார்க்கெட் மாதிரி வந்திருக்கோம். ஸோ இது வந்து என் தம்பி சொன்னால் இந்த மாதிரி வீடியோலாம் இங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க, இது பார்த்தீங்களா 10 ரூபா கடை, இதைத்தாலும் 10 ரூபா. கைஸ் இது வந்து 10 ரூபா கடை. நான் வந்து ஒரு கையில் போடுற மாதிரி வாங்கினேன், அந்த ஏதோ சம்திங் இருக்கிற மாதிரி. அது வந்து பாய்ஸுக்கெல்லாம் கிடையாது, கேர்ள்ஸுக்கு நசின் பார்த்துட்டாங்க, கேர்ள்ஸுக்கு மட்டும்தானா. ஸோ இதாங்க இந்த மார்க்கெட்டு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பேக் வாங்கிடுவோம். கிட்டத்தட்ட வந்து இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 130 தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. இந்த மார்க்கெட்டில் கொஞ்சம் சீப்பாக இருக்குது. உங்களுக்கு எதாவது வேணாம், சாக்லேட்லாம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு வேணா இந்த மார்க்கெட்டை விசிட் பண்ணி வாங்குங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்து பாருங்க, எத்தனை சாக்லேட்டு இவ்வளவும் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வாங்கியிருக்கோம். இது எங்களுக்கு மட்டும் இல்லை, என் ஆஃபீஸில் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க அவங்களுக்கு, அதுக்கப்புறம் எங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு, எங்கள் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் அம்மா லிஸ்ட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வேணும் அவங்களுக்கு வேணும்ட்டு சரியா அம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி வச்சுங்க. அவ்வளோதாங்க, திருப்பி கார் எடுக்க கிளம்ப போகிறோம். என் தம்பி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வாங்கணும். கைஸ் ஹேட்லாம் மாட்டிட்டு மஜாவாக வந்து வண்டி எடுத்துகிட்டு பறக்க போகிறோம். இது ஏன் வாங்கணும்னா சும்மா தான் வாங்கணும். என் தம்பி எங்கேயோ ட்ரிப்பு போகிறான்னா, அதனால அது வேணுன்றதுக்காக வாங்கியிருந்தோம். நல்லா இருக்குல்ல இது. எங்க அப்பா வந்து இந்த கண்ணாடி வாங்கியிருந்தாரு, என் தம்பி வந்து இந்த ஹேட் வாங்கியிருந்தான். இப்போ ரெண்டுமே மஜாவா போட்டு நான் ஓட்ட போறேன். எப்படி இருக்கு அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்துக்களை சொல்லிட்டு போங்க. சைக்கிள்லாம் இருக்கு வாடகைக்கு, சைக்கிள் வேணா எடுக்கலாம். ஆனா சைக்கிள் ஓட்டுற வயசு தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பைக் ஓட்டிட்டு இருக்கேன். பைக் ஓட்டுற காலம் வந்துச்சு எனக்கு. கூட சீக்கிரம் அங்கே சூப்பர் கார் சூப்பர் பைக் ஓட்டுற நிலமை வரும். அப்போ வந்து ஜாலியா நம்ம சைக்கிள் ஓட்டலாம், நல்லா இருக்கும். ஸோ குதிரை ரைட்லாம் இருக்கீங்க, குதிரை வேணும்னா நீங்க குதிரை சவாரி கூட போகலாம். அந்த அண்ணா சிரிச்சுட்டு பார்த்துட்டு போறாங்க. எங்க அம்மா பாத்தீங்கன்னா மஜாவா வந்து இந்த மாதிரி கேப்லாம் போட்டு ஷூட் பண்ண போறாங்க. குறி பார்த்து கமான். ஒண்ணு கூட குறி விடல, எங்க அம்மா எல்லாம் அடிச்சிட்டாங்க. சோ கைஸ் நெக்ஸ்ட் எங்க டாடி அடிக்கிறாரு. சூப்பர். ஓகே. என் தம்பி வந்து கவுபாய் மாதிரி வந்து இந்த சின்ன கண் வாங்கி சொல்றேன்னா அந்த பெரிய கண் வேணாமா அவனுக்கு. ஓகே ஸ்டார்ட். 1 2 3 கோ. கைஸ் என் தம்பி கொஞ்சம் வஸ்டா பண்ணிட்டு இருக்கான். ஒண்ணு கூட சுடாது. ஒண்ணு மட்டும் தான் சுட்டு வச்சிருக்கான். பேசாம எங்க அம்மா சொன்ன மாதிரி நானும் போய் போலீஸ்ல சேர்ந்துடலாம். கைஸ் நீங்களும் கோடை வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்க. கோடையில் இந்த ரோட்லயே இருக்கும், கோடை அந்த ரோட்லயே இருக்கும், ட்ரை பண்ணுங்க, நல்லா இருக்கு. நண்பர்களே மேன் ஆஃப் த மேட்ச் யார் பார்த்தீங்கன்னா எங்க அம்மா தான். ஒண்ணு கூட விடாம சுட்டாங்க, நான் கூட 2 மிஸ் பண்ணேன். என் தம்பி 1 தான் அடிச்சான், மீதி விட்டான். எங்க டேடியும் வந்து 2 3 மிஸ் பண்ணிட்டாரு. எங்க அம்மா மிஸ்ஸே பண்ணலங்க, எல்லாமே போட்டு குறி வச்சு சுட்டுட்டாங்க. கேட்டா வந்து போலீஸ்ல சேர வேண்டியது இங்க வந்து சுத்திட்டு இருக்கு. ஸோ அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார் எடுத்துட்டு நம்ம கிளம்ப போறோம். கார் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்க வந்து ஒரு அப்பர் வியூ பாயிண்ட் பாக்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ அப்பர் வியூ பாயிண்ட் அங்கே இருக்குங்க. ஸோ அங்கேருந்து அப்பர் வியூ பாயிண்ட் பார்க்கலான்னு இருக்கோம். குப்பையெல்லாம் போகணுன்னா அதெல்லாம் போடணும், கீழெல்லாம் போடாதீங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டேங்க் இருக்குங்க. ஸோ குடிக்கிற தண்ணி கொஞ்சோண்டு. ஸோ இதான் அந்த அப்பர் வியூ பாயிண்ட். ஸோ இதாங்க அந்த அப்பர் வியூ பாயிண்ட். ஸோ கைஸ் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை இங்கே. அதனால வந்து வேற ஸ்பாட் போகலான்னு இருக்கோம். கொஞ்சம் பார்த்தோம் நின்று, சரி போகிற வரல ஒரு வியூ இருக்கு பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு நின்றுட்டோம். பட் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ண வரல. ஸோ திருப்பி காருக்கே போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோடைக்கு வந்து முடி வெட்டி பார்ப்போம் எப்படி இருக்கு. கோடையில் முடி வெட்டுவோம், அது வாகா போடுவேன் சார். முடி ஏன்னா நிறைய வளர்ந்துருச்சு. ஸோ முடி வெட்டி பார்ப்போம் பார்த்தேன். பட் டைம் இல்லை, டைம் கிடைச்சா போய் முடி வெட்டணும். அப்புறம் நம்மளுக்கு கோடையில் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூபர் ப்ரோ ஒருத்தர் இருக்காரு, நம்ம தெரிஞ்ச யூடியூபர் ஒருத்தர், அவரையும் மீட் பண்ணோம். அவரும் வரேன்னு சொல்லியிருக்காரு, பார்க்கலாம் ஈவினிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதால் திருப்பி வேற ஸ்பாட்டு கிளம்புறோங்க. இல்லை நேரங்கள் கழித்து. ஸோ கைஸ்
அங்கே பார்த்தீங்கன்னா வட்டக்காரன் ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே இருக்குது, கரெக்டாக உள்ளே இருக்குங்க. ஸோ காரை வந்து அங்கே பார்க் பண்ணிட்டோம். கரெக்டாக கார் அந்த இடத்துல பார்க் பண்ணிவிட்டு ஸோ வட்டக்காரன் ஃபால்ஸ் வந்திருக்கோம். ஒரே ஒரு கடை மட்டும்தாங்க இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா 6 ஆகுது, ஆனால் வந்து இருட்டவே இல்லைங்க. தோ அங்கே பாருங்க, எல்லாம் குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இடத்துல குளிச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதாங்க ஃபால்ஸு. அதோ எங்கள் நைனாவும் போயிட்டு இருக்காரு உள்ள. எங்கள் அப்பா தான் ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு உள்ளே போயிடுறாரு. எங்கள் அம்மாவும் என் தம்பியும் போயிட்டு இருக்காங்க. சரியான குளிருங்கண்ணா, பயங்கரம் குளிர். வாவ் சூப்பரா இருங்க, நிறைய பேர் இருக்காங்க. இப்பெல்லாம் இங்க விட்டுணும், அப்படியே அந்த அந்த பாதையில நடந்து அப்படியே அந்த இடத்துக்கு போறோம். இப்போ ஏதோ பூச்சலா இருக்கீங்க. சின்ன சின்ன மீனா இருக்குது. இந்த இடம் உண்மையிலேயே பயங்கரமா இருக்கு. சரியான குளிருங்க, டெம்பரேச்சர் வேற லெவல்ல இருக்கு. டெம்பரேச்சர் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த தண்ணியில நம்ம மூஞ்சி கழுவுனாதான் நமக்கு தெரியும் அந்த ஒரிஜினல் ரா வாட்டர். ஆனா இங்க ஃபுல்லா பாசியா இருக்குங்க. இதோ உண்மையிலே வேற லெவலு. என் கால் பாருங்க எவ்வளோ ரெட் ஆகிருக்குன்னு, ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோ ஜின்னு இருக்கு, சுத்தமாக முடியல. எங்கள் அம்மாவுக்கு மூச்சு வாங்கிருச்சு, அவ்வளோ முடியல. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, ஆனால் ரெட் ஆயிடுச்சு ஃபுல்லாக. கால் பாருங்களேன் எவ்வளோ ரெட்டாக இருக்கு, ஒரு மாதிரி முல்லை. ஆனால் செம ஜில்லுன்னு இருக்கு. மணி 6:30 மேலே ஆகுது. ஸோ வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப போகிறோம். ஸோ வண்டி எடுத்து திருப்பி எங்கேயாவது சுற்றலாமா இல்லை ரூம் போகலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ வண்டி எடுத்து திருப்பி நாங்கள் வந்து ரூம் போகலாமா இல்லை எங்கேயாவது சுற்றலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கோம். வாங்க வண்டி எடுக்க ஆரம்பிப்போம். சில நேரம் கழித்து ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 இது வாங்கியிருக்கோம். ஸோ இது வந்து 300, இது 100. ஸோ இந்த அண்ணாக்கல்ல தான் வாங்கியிருந்தோம். ஸோ இது வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ 2 பர்ச்சேஸ் பண்ணிட்டுருவாங்க. எதுக்குலாம் குளிருக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு 2 பர்ச்சேஸ் பண்ணோம். உண்மையிலே நல்லா இருக்கு, அந்த குவாலிட்டி பயங்கரமா இருந்துச்சுங்க. 300 ரூபாய்க்கு சரியான ஒர்த்து. வெளியில வந்து சம ரேட் அதிகமாக இருக்கும், அதனால 300 ரூபாய்க்கு வரதுனால எனக்கு ஒன்று என் தம்பி கொண்டு வாங்கிட்டேன். நல்லா இருக்கு. இது வச்சுட்டு அப்புறம் சாப்பிட போகிறோம். கைஸ் ஃபைனலி நாங்கள் வந்து சாப்பிட வந்துட்டோம். ஸோ நானும் இடம் ஒரு நாள் வந்து நாங்கள் வந்து இங்கே போகலான்னு இருக்கோம், மம்மி டாடியை கூப்பிட்டு. ஸோ இந்த இடத்துக்கு பேர் வந்து மக்காம என்ன சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு நாள் போகணும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காசை ஒரு நாள் நம்ம வந்து கண்டிப்பாக போவோம். அது வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ எல்லாம் கண்டிப்பாக போவோம். ஸோ சாப்பிட வந்திருக்கோம். ஸோ இங்கே பரோட்டா, நானும் சிக்கன் ரைஸ் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இந்த பாய் கடைக்கு வந்திருக்குங்க, அஃபாரி பாய் ஷாப்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பில் வந்திருக்கோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஸோ காரை வந்து பார்க் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ரெசார்ட் நம்மளோட ரூம் இதுதான். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ இங்கேருந்து சிட்டி சூப்பராக இருக்குங்க. ஸோ காரை வந்து நல்லபடியாக பார்க் பண்ணிட்டோம். எனக்கு கண்ணாடிலாம் மூடிடுவோம், வர மோதி வச்சுட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம கார் இல்லை, இடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம தான் பே பண்ணணும். ஸோ இதான் எங்களோட ரூம்ங்க, சூப்பராக இருக்குங்க ரூமு, நல்லா இருக்குல்ல. ஸோ இங்கே வந்து டின்னர் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து எங்களோட ரூமோட வியூங்க. ஸோ இது வந்து கரெக்டாக 2nd ஃப்ளோர். ஸோ இது வந்து டைனிங் மாதிரி உட்காந்து நம்ம வந்து பேசுகிற மாதிரி இங்கே ஒரு மரம் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் நைட்டில் வியூ. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் எங்கேயும் போகல. இதுக்கப்புறம் போய் தூங்க போகிறோம். காரையும் லாக் பண்ணியாச்சு. இதுக்கும் ஒரு இன்னொரு வாட்டி லாக் பண்ணிடுவோம். காரையும் லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் போய் ரூமில் படுத்து நாளைக்கு காலை சென்னை கிளம்பணும். ஊருக்கு போக மனசே இல்லைங்க, ஆனால் ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. அப்பா அம்மாவும் ரொம்ப ஹாப்பி. ஜாலியாக இருந்தோங்க. இன்னைக்கு ஆனால் நிறைய இடத்துல சுற்றணும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் டேவே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நிறைய இடத்துல சுற்றணுங்க, நல்லா வந்து ஒரு மாதிரி டேவே ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் நாளைக்கு ஊருக்கு போதான் மனசே இல்லை, ஊருக்கு போயே ஆகணும். அவ்வளோதாங்க, அவ்வளோதான். கோடை இது முடிஞ்சிருச்சு. அப்படி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகே, நாளைக்கு பார்ப்போம்.